சார், அதிமுகவோட வாக்கு சதவீதம் 10% குறைஞ்சிருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா பேசியிருக்காரு. இருந்த போதிலும் 2026 அதிமுக தான் ஆட்சி கட்டில் அமரும்னு சொல்றாரு. இதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் தான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். அங்க அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிட்டு ரெட்டையில இருக்குன்னு அங்க பழனிசாமிக்கு காவடி தூக்கிட்டு இருந்தாங்கன்னா 26 தேர்தலுக்கு பின்பு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி விடுவார் என்று பல முறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு பழனிசாமி இன்றைக்கு திமுக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. என்ன இதுல ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா, புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக கண்டுபிடித்த வெற்றி சின்னம் இரட்டையிலே இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுவதுதான் வருத்தம் அளிக்கிற விஷயம். வட மாநிலங்கள்ல இல்லாத அமமுக தென் மாநிலங்கள்ல கரைஞ்சு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய கூட்டத்தில் பேசியிருக்காங்க. யாரு? ஆமா, எடப்பாடி பழனிசாமி. முற்றிலுமாக அமமுகன்ற ஒரு கட்சியே இல்ல, அது அவங்க ஆசை, அவங்க சொல்லிட்டு போட்டுப்பேன். என் கூட யாருமே இல்லை, நாங்க யாரோ 4 பேரை விலை கொடுத்து எங்க பொறுப்பாளர்களை 50 லட்சத்துக்கு 1 கோடிக்கு வாங்கிட்டு பூனை கண்ண முடிக்கிட்டுனா உலகம் இருந்துட்டுன்னு சொல்ற மாதிரி பழனிசாமி கும்பல்ல சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டாம். அதே போல பிசிக தலைவர் இன்னைக்கு வந்து காமராஜர் மண்டபத்துக்கு போனாங்க. அந்த காந்தியடிகள் வந்து மாலை அமைக்க வந்து தவிர்த்து போயிட்டாரு. அதை பற்றி அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், எதுக்கு காந்தியடிகளை தவிர்த்துட்டாருன்னு. சார், சென்னையில மழைநீர் வடிகால் பணிகளை முறையா செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நேற்று கூட ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இல்லை, எப்பயுமே 90% முடிஞ்சுட்டு 95% முடிஞ்சுட்டு சொல்றாங்க. நம்ம எதிர்பார்ப்பு அவங்களை விமர்சனம் செய்வதை தாண்டி மக்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்து வராத மாதிரி இந்த மழைக்காலத்தில் எந்த ஒரு உயிர் பலி இல்லாமல் தண்ணீர் தேங்கி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் அரசாங்கம் பார்த்துக்கணும். சரி, நன்றி. மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு தினத்திற்கு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். வேற எதுவும் கேட்கணுமா? சார், இன்னைக்கு விசிகா மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. திமுக பங்கேற்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? மது ஒழிப்பு தமிழ்நாட்டிற்கு அவசியம் தானே. அதனால அந்த மாநாடு ஒரு நடப்பது, அது மகாத்மா காந்தி பிறந்த நாள் நடப்பது சிறந்த ஒன்று தான். தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்தாங்க, படிப்படியாக நாங்க மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொடுத்திருந்தா, ஆனா அதை செய்யல. ஆனா இப்ப மாநாட்டில் மட்டும் பங்கேற்கிறது எப்படி பாருங்க? அதாவது உங்களுக்கு தெரியும், திமுகவை பத்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வரணும்னு எத்தனையோ பொய்களை சொல்லி மக்களை எல்லோரையும் ஏமாற்றி வருவார்கள். இன்றைக்கு கூட்டணி கட்சியான நண்பர் திருமாவளவன் அவர்களை கிடுக்குப்பிடி போடுற மாதிரி மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு ஏன் காலதாமதம் பண்ணுறீங்க, இப்ப செய்யாம எப்ப செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மாநாடு நடத்தி அவர்களையும் வர வச்சிருக்காங்க. அங்க போய் ஏதாவது பேசிட்டு வந்துருவாங்க. ஆனா இது என்னைக்கு பொறுத்தவரை திமுக எதையும் சொன்னதை செய்ய மாட்டார்கள்.